நம்ம வாழ்க்கையில் சில நேரம் இப்படி தான் தோணும். எல்லாரும் ஓடுற மாதிரி இருக்குது, நாம் மட்டும்தான் நின்றுட்டே இருக்கோம்னு. அவங்க எல்லாரும் முன்னாடி போயிட்டாங்க, நாம் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லையே அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி வரும். ஆனால் உண்மையை சொல்லணுன்னா ஒருத்தருக்கும் ஒரு நேரம் இருக்குது, ஒரு பாதை இருக்குது. நம்ம ஓடுறதுனால தான் நம்ம வெற்றி அடைய முடியும்னு யாரும் சொல்லலை. மெதுவாக போகிறவனும் தன்னோட வேகத்தில் போகிறவனும் ஒரு நாள் அவனோட இடத்துக்கு போய் சேர தான் போகிறான். முன்னாடி போகிறவங்க எல்லாம் திறமைசாலிங்கன்னு அர்த்தம் இல்லை. அது அவங்களோட பாதை, அவங்க போகிறாங்க. நம்மளோட பாதையில் தான் நம்ம போக முடியும். ஒரு மரம் வேகமாக வளருது, இன்னொரு மரம் மெதுவாக வளருது. ஆனால் ரெண்டுமே நிழல் கொடுக்கும், ரெண்டு தாலையுமே நல்ல பயன் இருக்குது. நம்ம மெதுவாக போகிறதுனால நம்ம தப்பாக போகிறோன்னு யாரும் சொல்ல முடியாது. முதல்ல நாம் நம்மளை நம்பணும். ஏன்னா மெதுவாக போகிறவனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும், ஒரு விஷயம் தெரியும். இது என்ன தெரியுமா? அனுபவம் கிடைக்கும், ஆழம் தெரியும். அதுதான் நம்மளை வித்தியாசமாக்குது. மற்றவங்க ஓடுறப்போ நீங்கள் உங்கள் மனசை கேளுங்க. அது சொல்கிறத கேட்டு நடந்தால் நீங்கள் தாமதமாக போகலாம், ஆனால் தவறாமல் போயிடுவீங்க.